வணக்கம். புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தில் ₹1 கோடி செலவில் காவல் சேவர்களுக்காக உடல்நலக்கூடம் ஜிம் அமைத்து கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் பாராட்டுதற்குரியது. இதற்கு பின்பாக உழைத்த அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகள். இந்த இடத்துல 3 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, காவல் சேவர்களுக்கான சேவை நேரம் அல்லது அந்த பணி நேரம் என்பது பொதுவாகவே 8 மணி நேரம் தான் என்கிற நிலையை நாம் உருவாக்கணும். விதிவிலக்கு இருக்கலாம், அதை நம்ம எதிர்க்கல, அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கல. ஆனால் பொதுவாக மனித உரிமை அடிப்படையில் இவர்களுடைய சேவை நேரமும் 8 மணி நேரம் தான்ங்கிற நிலை வரணும். ரெண்டாவது, பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் 2016 அதாவது காவல் சேவை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியகம் அவங்க வந்து 2016 ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நவீன காவல் நிலையம் எப்படி இருக்கணும், அதாவது ரிவிஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மாடர்ன் போலீஸ் ஸ்டேஷன் பில்டிங்ஸ் 2016. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் போலீஸ் ஸ்டேஷன்ஸை கட்டமைக்கணும், காவல் நிலையங்களை கட்டமைக்கணும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, காவல் சேவையில் குறிப்பாக இந்த புலனாய்வு பிரிவில் புலனாய்வு பண்ணக்கூடிய காவல் சேவர்களுக்கு பணிச்சுமை அதிகம். இதை குறைப்பதற்காக பிரத்யேகமாக புலனாய்வுக்கென்று காவல் சேவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த புலனாய்வு சம்பந்தமான அந்த சேவை பணியை தொடர்ந்து கொடுத்து இதன் மூலமாக நிறைய வழக்குகள் வந்து முடிவுக்கு வரும். இதனாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய காவல் சேவர்களுடைய பணிச்சுமை மிகவும் குறையும். இந்த 3 விஷயத்திலையும் தங்களுடைய கவனத்தை செலுத்தி ஆக்கப்பூர்வமாக காவல் சேவையை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.